அதாவது பெங்களூர் மணி என்ன ஆகுது, சண்டை கலவழி என்னடா அடிச்சுக்கிறானுங்க, லேடிஸ் சண்டை. செம்மட்டி ஆயா அடிக்குதியா ஒரு பொண்ணு. இப்போ என்னன்னா கதைக்கு வரும், மெயின் பிக்சர் வரும். வந்தாச்சுங்க, 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பெங்களூருக்கு வந்தாச்சு. இங்கே கேட்குதுடா அவனுங்க அடிச்சுக்கிறது. வந்தோமா, வந்து இப்போ என்ன பிரச்சனைனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். எங்கே தங்குறது தெரியலையே, எங்கே போகுதுன்னு தெரிலங்க. எவனை கேட்டாலும் ஆவாஜா கேஜான்றானுங்க, தமிழ் புரியல. இதில் வேறு வாயில் பார்க்க வேற போட்டுன்னு பேசுகிறானுங்க கடவுளே. ஆமாம், இங்கே இருக்குங்க இது சண்டை போடுறது. பெங்களூர் 12/2011 வந்தேன். அதோட இப்போ தான் வரேன். அப்போ அது ட்ரெயினில் வந்தாங்க, ஒன்றும் தெரில. இப்போ பஸ்ஸு உட்காந்துனே வரேன். ஐயோ பெத்தம்மா தேவி, ஒரு நல்ல வழியை காட்டுமா. என்னதாங்க இதுங்க, ஒரு காரு பஸ்ஸுன்ற மாதிரி வேனு பைக்கில் வந்திருந்தா கூட வந்துருக்கலாம் போல. நீங்கள் கேட்கலாம்யா, கித்தனா வெயிட் பையா, ரூம் லாட்ஜ் பேக்கரி. ஓகே, கித்தனானே வருது. கித்தனானா எவ்வளோ தானே அர்த்தம். ஹலோ, ஒரு கேட்காம யார்ட்டா போகிறீங்க பையா? லாட்ஜ் இருக்கு. லாட்ஜா search in the app, no ஆப்பா lodge here, no lodge. சரி, ஓகே, ஐ வில் செக். தேங்க்யூ. பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணிச்சு ஆட்டோ. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, திருப்பி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பி அந்த ஆட்டோ அந்த ரோட்லேயே வந்து திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்ட்டு இருக்கோம். காலவழி எல்லாம் தலையெழுத்து. சென்னையில் கூட சிக்னலு இப்போது ஒரு 200 மீட்டருக்கு ஒரு சிக்னல் இருக்கும். இங்கே 100 மீட்டருக்கு ஒரு சிக்னல் இருக்குது. இப்போ ஒரு ஜங்ஷன் நாங்கள் 4 சைடு தானே இருக்கோம், இங்கே 8 சைடு இருக்குதுங்க. இவங்கெல்லாம் மனுஷனாங்க. பாண்டிச்சேரியிலன்ட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேக்கோ எம்மா வண்டி நிற்கிது பாருங்கள். ஆக்சுவலி இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒரு சிக்னலு, இதுக்கு ஒரு 3 வழி. எப்படி எங்கே போகிறது? அங்கே பார்த்தாலும் போலீஸு காலவழிங்களா. பஸ்ஸில் போட்டு வாங்க. இங்கே போனால் ஒவ்வொருக்கு 100 ருபீஸ் ஆகுது பஸ்ஸு. அங்கே ஒன்றும் டிக்கெட் ஒன்றும் இல்லை. எப்படியோ ரூமு கிடச்சிடுச்சு. நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் கிடச்சிது. அதுவும் 2500 4 பேருக்கு 2500 கொடுத்து போகிறது மனசு வரலைங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, போயாச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த 2500 கொடுத்ததுனால பட்ஜெட்டே கம்மி தான். திடீர் பிளானு, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. நம்ம நினச்சோம், சரி இங்கே நான் சொன்னேங்க அவங்ககிட்ட, பெங்களூர்லாம் காஸ்ட்லிடா கிடைக்காதடான்னு. அது மீறி வந்து எல்லா காசையும் ரூமுக்கு, சாப்பாட்டுக்கு, ஆட்டோக்குன்னு கொடுத்து இப்போ எங்கே போகணுமா இங்கேயும் போக முடியாமல் இந்த 4 பூரா ரூம்லேயே போச்சுங்க. இதுக்கு பேசாமல் பாண்டிச்சேரியில் ஒரு ரூம் எடுத்தோமா, அங்கேயே தங்கியிருந்தோமா, அப்பப்போ நம்ம வீட்டை போய் எட்டி பார்த்து வந்தோமா கூட வந்துட்டு போகலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே போயிடுச்சு. பார்ப்போம், போகும்போதாச்சும் ஏதாவது ஒரு மால் கீழே அங்கே மாரி எதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போகலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, எதுவுமே சொல்ல மாட்டானுங்க இவனுங்க. பெங்களூரில் யார்கிட்ட கேட்டாலுமே தெரிலன்றானுங்க. நிற்கிறாங்க, பக்கத்தில் ரூம் இருக்குது,
சார் எங்கேயா ரூம் இருக்குமான்னு கேட்டால் தெரிலன்றான். பக்கத்தில் பார்த்தா ரூம் இருக்குது. சரி அந்த ரூமுக்கு போய் சார் ரூம் கிடைக்குமான்னா இங்கே வேலை செய்ய வெளியே தாங்க நிற்கிறாங்கன்றாங்க. வெளியே போய் பார்த்தா எவன் தெரிலன்னாலும் அவன் தாங்க அந்த ஓனராகிறான். நீங்களே சொல்லுங்கள், எல்லாம் களவோடி பைத்தியக்காரனாகிறானுங்க. அடிக்கிற வெயில்ல மொட்டை மாலில் நின்றுன்னு 5ஆவது ஃப்ளோரா இன்னும் ஓலி கொண்டாந்துக்கிறாங்க. முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து பெங்களூரில் பஸ்ஸில் வரவங்களாம் எப்படி வராங்கன்னு தெரில. நீங்கள் பஸ்ஸில் வந்துடாதீங்க, ட்ரெயினில் வாங்க. ஒரே தலைவலிங்க. எனக்கு சும்மாவே பஸ்ஸில் போகிறது பிடிக்காது. ஆமாம், உண்மையாகவே இந்த பஸ்ஸில் போகிறது. இப்போ ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது வந்தால் கூட நான் பஸ்ஸில் போக மாட்டேன். ஊருக்கே போக மாட்டேன், அந்த ஃபங்க்ஷனே அட்டன் பண்ண மாட்டேன். இன்றைக்கி மட்டும் 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பஸ்ஸில். எல்லாம் நியாயம். போன டூர்லேயே ஒஸ்ட்டு டூரே தாங்க. அப்படி நான் போன டூரை லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ ஒஸ்ட்டு. பிளான்லாம் ஓகே தான், கிளைமேட் செட் ஆகல. என்ன பண்ணுறது, போனது ஒஸ்ட்டு. பரவாயில்ல, பஸ்ஸில் அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்டில் இருக்கிற பாட்டா போடுறாங்க. அதாவது அருமையாக கேட்டுன்னு வரலாம். அதாவது 5 மணிக்கு பஸ் ஏறினேன், மணி 10. இப்போ என்னன்னா திருவண்ணாமலைக்கு போகுது. 10வது திருவண்ணாமலைக்கு எத்தனை மணிக்கு போகுதுன்னு தெரில. அங்கேருந்து பாண்டி வேற போனோம். பஸ்ஸுக்கு சத்தியமாக பஸ்ஸு முடியாது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரு மாதிரி இட உடமான வீடியோவாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. ஏன் சொல்கிறேன்னா அப்படி தான் இருந்துச்சு. அந்த போன இடம் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நல்லாவே இல்லை. ஒன்று நம்மளுக்கு இப்போ வீடியோ எடுத்து காட்டணும், அதை பற்றி பேசணுன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல, அங்கே எதுவுமே இல்லை. சரி சும்மா எடுத்துட்டோமேன்றதுனால தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாய் பாய்.